ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மேட்ரிமோனி வழங்கும் இலவச வரன் பதிவுகள் மூலம் மனிதருக்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். அதுவும் இந்த பதிவின் மூலம் அமைந்தால் சிறப்புதான். வாங்க இன்றைய வரன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். பெயர் சண்முகப்பிரியா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வராங்க. மாதம் நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலேயே கணவர் தவறிட்டதுனால இவங்க தனியாக தாங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு பெண் குழந்தைங்க இருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணு படிக்க வச்சு திருமணமும் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க இப்போ நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க இருக்கார். அவர் தனியாக செட்டில் ஆகிட்டாருங்க. ஸோ அதனால் இவங்க கூட இப்போ யாரும் இல்லாதனால தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு துணையாக இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓரளவு ஒரு நடுத்தர குடும்பமாவது இருக்கணும். சொந்த வீடு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டிலேயே அதாவது என்னோடவே ஹோட்டலையே கவனிச்சிக்கிட்டால் மட்டும் போதுங்க. எனக்கு ஒரு ஆதரவு வேணும், அதுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். அது அந்த குழந்தைய என்னோடய குழந்தை மாதிரி நல்லா பார்த்துக்குவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மணமகளோட வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஹோட்டல் சொந்தமாக வச்சுருக்காங்க. மேலே இவங்க சொந்தமாக வீடும் இருக்குங்க. ஸோ அதனால் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இவங்கள சொந்தமாக சம்பாரித்து ஒரு 2 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க, கட்டி விட்டுருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 5 லட்ச ரூபா கையிருப்பாக வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு 10 சவரனுக்கு மேலே நகை வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மணமகன் தான் எனக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ஜெயவர்த்தினி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிசிஏ முடிச்சுட்டு இவங்க தனியார் நிறுவனத்தில் மாதம் 10,500 சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. முகவரின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 1 வருடத்திலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டாங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை விட்டுட்டு இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணமும் பண்ணிக்கிட்டதுனால இவங்க விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேப்பர்ஸ்லாம் இவங்க கையில் வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களை பார்த்தா ஒரு 37 வயசு பொண்ணு மாதிரியே இருக்க மாட்டாங்க. அதாவது கம்மி வயசு மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க அழகாக லட்சணமாக சிவப்பு நிறத்தில் இருப்பாங்க. அதனால் ஓரளவு ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, படிப்பு குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. எனக்கு அழகோ வசதியோலாம் முக்கியம் இல்லை, நல்ல குணமாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா என்னுடைய முதல் கணவர் சரியாக அமையாதனால இப்போ வரக்கூடியவர் நல்ல கணவராக அமைன்னு இவங்க ரொம்ப கவனமோடு வரன் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்தமாக சம்பாரித்து ஒரு 15 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்குறாங்க. அது மட்டும்தாங்க. இவங்க வாடகை வீட்டில் தாங்க வசிக்கிறாங்க. அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தாங்க. அம்மாவும் இவங்களும் தாங்க இப்போ வசிச்சிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் இவங்களுக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகளை விட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக உங்களுக்கு வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் ₹1 கூட கட்டணம் செலுத்த தேவையில்லைங்க. இது முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.